ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோட்டிவேஷனல் மேக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா அண்ட் வால்யூமில் 6th டேர்ம் 3ல இருக்குது பார்த்துட்டு இருக்கோம். 6th டேர்ம் 2ல வெறும் அந்த ஜஸ்ட் அந்த இதை மனப்பாடம் பண்ணணும். அது எப்படி ஷார்ட்கட்டாக போடுறதுன்னு சொல்லியாச்சு. இப்போ 6th டேர்ம் 3ல சம்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். முக்கியமான சம்ஸ் என்னென்னு சொல்லியாச்சு. இப்போ பயிற்சி 3.1 அப்புறம் எடுத்துக்காட்டு இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி 3.2. சரிங்களா? இதை எல்லாத்தையுமே நான் ஒரே பிளேலிஸ்ட்டில் போடுறேன். அதாவது ஏரியா அண்ட் வால்யூம் பரப்பளவு கணக்கு சம்பந்தம் எல்லாமே ஒரே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போடுறேன். இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோங்க அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, சரி. இந்த கணக்கு ஒரு அதாவது நான் சொல்ற ஸ்ட்ராங் அட்வைஸ் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய வீடியோ தான் பார்த்துட்டு இங்கே வாங்க. ஏன்னா இந்த கணக்கு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் கணக்கே ஹோம்ஒர்க்காக கொடுக்க போறேன். ஏன்னா இது முன்னாடியே கவர் பண்ணியாச்சு. ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. அப்பூங்காவின் சுற்றளவு 200 மீட்டர் எனில் அதன் நீளம் மற்றும் பரப்பளவு காண்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்க போட்டு பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர். ஒருவேளை உங்களால் அந்த கணக்கு போட முடியல அப்படின்னா கமெண்ட்ல நீங்க நோட் பண்ணுங்க. நான் அந்த கணக்கை உங்களுக்கு திருப்பி நடத்துவேன். சரிங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி நடத்துறது இதெல்லாம் நோட் பண்ணியாச்சு. சரிங்களா? நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. பூங்காவின் சுற்றளவு கொடுத்துட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்க நீளம் அகலம் கண்டுபிடிச்சிக்கலாம். அதை வச்சு பரப்பளவும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஒரு செவ்வகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அச்செவ்வகத்திலிருந்து எத்தனை 10 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள சதுரங்களை உருவாக்க இயலும்? அதாவது ஒரு செவ்வகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர் அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அச்செவ்வகத்திலிருந்து எத்தனை 10 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள சதுரங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இது 40 ஒரு 10 20 30 40 10 20 30 40 பிரிச்சாச்சா? இப்போ 20ங்கிறத 10 20ன்னு பிரிச்சாச்சு. ஏன்னா 10 இங்கே இருக்கும் 10 இங்கே இருக்கும், பாதி பாதியாக பிரிச்சிட்டேன். இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு. சரிங்களா? இப்படிதான் பிடிச்சிடணும். இப்படி பிடிச்சிட்டு நம்ம எத்தனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 சதுரங்கள் உருவாக்க முடியும். ஓகேங்களா? இப்படிதான் பிரிக்கணும். 40 20 இப்போ கட் பண்ணிட்டு 10 20 30 40 4 பங்கா பிரிச்சிட்டிங்க. கீழே மேலே இருக்கிறது 20ங்கிறதுனா 2 பங்கா பிரிச்சிட்டிங்க. கோடு போட்டு பார்க்குறீங்க எத்தனை இது வருதுன்னு. 8 சதுரங்கள் உருவாக்க முடியும். அடுத்து பாருங்க, ஒரு சதுரத்தின் பக்கத்தை 4ல் ஒரு பங்காக குறைத்தால் உருவாகும் புதிய சதுரத்தின் பரப்பளவு என்னன்றாங்க. இப்போ சதுரம் ஏ ஏ ஏ ஏ இதுதான் இது. இப்போ ஒரு பக்கத்தை என்ன பண்றாங்க, ஏக்கு பதிலாக a/4 அப்படின்னு மாத்துறாங்க. ஏக்கு பதிலாக என்ன பண்றாங்க, 4ல் ஒரு பங்காக குறைத்தால் 4ல் ஒரு பங்குனா 4வது வகுப்புன்னு அர்த்தம். ஸோ a/4 ஏன்றது என்னாச்சு a/4. அப்போ பரப்பளவு ஃபார்முலானது a². இங்க a²ன்றது என்ன இருக்கு, a/4 இருக்கு. ஸ்கொயர் போடுறோம், மேலே a² வருது, கீழே 16. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது, பரப்பளவு 1/16. இப்போ a²ன்றது தானே கரெக்டு. 1/16 இங்கே a². இப்போ எத்தனை மடங்கு குறையுது, 16 மடங்கு. 1/16 மடங்கு குறையும். எத்தனை மடங்கு குறையும், 1/16 மடங்கு குறையும். அதாவது ஒரு சதுரத்தை 4 பங்கு குறைச்சிங்கன்னா 1ல் 4 பங்கு குறைச்சிங்கன்னா பரப்பளவு 1ல் 16 மடங்கு குறையும். 16ல் 1 மடங்கு குறையும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த இதுக்கு ஆன்சர் வேணா பார்த்துக்கோங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் இஸ் பரப்பளவு 3.2ல 12வது கணக்கு 4 மீட்டர் ஸ்கொயர் கொண்ட ஒரு நிமிஷம் 11வது கணக்கு. 11வது கணக்கு என்னதுன்னா, புதிய சதுரத்தின் பரப்பளவானது அசல் பரப்பளவிலிருந்து 1/16 முறை குறைக்கப்பட்டது. ஏன்னா இந்த ஸ்கொயர் இருக்கனால என்ன ஆகுது, கீழே 16 வருது. அப்போ a² தனியாக வச்சுட்டோம்னா 1/16. ஸோ 1/16 மடங்கு குறைக்கப்பட்டது அசல்ல இருந்து. ஓகேங்களா? அதுக்கடுத்து 2 வீட்டு மனைகள் ஒரே சுற்றளவை பெற்றுள்ளன. அதில் 2 வீடு இருக்குங்க. ஒரு வீடு சதுர வடிவத்தில் இருக்கு. சரிங்களா? அதான் இங்க சொல்றாங்க. 2 வீட்டு மனைகள் ஒரே சுற்றளவை பெற்றுள்ளன. அதில் ஒன்று 10 மீட்டர் பக்கம் கொண்ட சதுர வடிவமாகும். மற்றொன்று 8 மீட்டர் அகலம் கொண்ட செவ்வக வடிவம் எனில் எந்த வீட்டு மனை அதிக பரப்பளவு பெற்றுள்ளது, எவ்வளவு அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. இது பாருங்க 10. இந்த சைடும் 10 தான் இருக்கும், ஏன்னா சதுரம். அப்படி 10 ஸ்கொயர்னு வைக்கிறப்போ 100 சதுர மீட்டர். இது 100 சதுர மீட்டர். இங்கே வாங்க, இதுக்கு வாங்க. சுற்றளவு ஒரே சுற்றளவுன்ட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன சுற்றளவு வரும், 10 10 10 10 4a. 4a 40. சதுரத்துக்கு சுற்றளவு 40. இதுக்கு பாங்க, இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 8, இங்கே நீளம் இருக்கணும். இங்கே 8 8 16 போயிருச்சா? இப்போ 40ல் 16 போயிருச்சா எத்தனை, 4 24.
சரிங்களா? இப்போ 24ங்கிறது மிச்சம் கிடைக்கிறது. அப்போ இங்கே ஒரு 12 இருக்கும், இங்கே ஒரு 12 இருக்கும். இப்படி தான் போடணும். இது வந்து ஃபார்முலா போட்டு இதெல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல. மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா 40 சுற்றளவு கிடைச்சிருச்சு. இந்த வீடோட சுற்றளவு என்னது 40. இங்கே வரீங்க, இங்கே 8 அகலம் சொல்லிட்டாச்சு. அப்போ இங்கே ஒரு 8 அகலம். 8 8 16 போயிடுச்சு. அப்போ 16 40ல் 16 போச்சுன்னா 24. அப்போ 24ல் இங்கே ஒரு 12 இங்கே ஒரு 12 போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ இது என்னது செவ்வகம். செவ்வகத்தோட பரப்பளவு 8 × 12. 5 8 80, 8 16 96. சரிங்களா? இதை போட்டு போட்டுக்கோங்க, 96 வரும். இப்போ சதுரத்துக்கு 100 சதுர சென்டிமீட்டர், செவ்வகத்துக்கு சதுர மீட்டர், செவ்வகத்துக்கு வந்து 96 சதுர மீட்டர். அப்போ எது பெருசு? சதுரத்தோடது பெருசு. அப்போ சதுரம் தான் அதிக பரப்பளவை கொண்டுள்ளது. எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 சதுர மீட்டர். சரிங்களா? இப்போ இந்த கணக்கு ஹோம்ஒர்க்கு நீங்கள் போட்டு பாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது 1, இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது 2, இங்கே ஒரு சதுரம் இருக்குது, இங்கே ஒரு செவ்வகம் இருக்குது 4. இது பண்ணணும். கொடுக்கப்பட்ட வீட்டின் படத்தை உற்று நோக்கி நிழலிடப்பட்ட பகுதியின் மொத்த பரப்பை காண்க. ஒன்லி நிழலிடப்பட்ட பகுதியோடது காக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா சதுரம், இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, 6 6 36 ப்ளஸ் இது வந்து என்னது, இங்கே ஒரு 3, மொத்தம் 6 இல்லையா? மொத்தம் 6ல் இங்கே 3 போச்சுன்னா இங்கே என்ன வரும்? இங்கே ஒரு 3. அப்போ 3 4 முன்னாங்க 12. இதுக்கு என்ன வரும்? இங்கேயும் 3 4 முன்னாங்க 12. அப்போ இது என்ன வருது? 9, இங்கே ஒரு 6, 9 6 54. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இது ஹோம்ஒர்க், இதை நீங்கள் போட்டு பாருங்க. ஸோ இதோட நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளோட 6th டேர்ம் 3 இதோட முடியுது. அதாவது 6th இருக்க மொத்தம் பரப்பளவு கணக்கு எல்லாமே முடியுது. நீங்கள் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய இது சிம்பிளான கணக்குகள்லாம், அதில் நிறைய முக்கியமான கணக்குகள் இருந்துச்சு. இருந்தாலும் 6th தானே, நீங்கள் டேரெக்டாக போடுங்க, நம்ம 7th 8th போடலாம் அப்படின்றது பண்ணியிருக்கலாம். பட் எளிமையான கணக்குகள்லையும் ரொம்ப முக்கியமான கணக்குகள் இருந்தது, அதனால தான் நான் போட்டேன். சரிங்களா? ஸோ எல்லாரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து 7th ஏரியா அண்ட் வால்யூம் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.